தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் தமிழகத்திலே மகத்தான வெற்றி பெறும். அது உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் சரி, அல்லது நகராட்சி தேர்தல் வந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மகத்தான வெற்றி பெறும். புதுக்கோட்டை மாவட்டம் தமிழக வெற்றி கழகத்துடைய அசைக்க முடியாத எஃகு கோட்டை என்பதை நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இணைந்தோம். இந்த பாதை இனி வெற்றி பாதை, வெற்றி கழகத்துடைய பாதை வெற்றி பாதை. நீங்கள் எல்லாம் அன்று இந்த தேர்தல் நேரத்தில் கூட நான் பார்த்திருக்கின்றேன். பாட்சியாக இருக்கட்டும், மணிகண்டனாக இருக்கட்டும், நம்முடைய பள்ளிகளாக இருக்கட்டும், நம்முடைய நகர்பாக இருக்கட்டும், எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க. ஆனால் நம்முடைய களப்பணி என்பது மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அதே போல்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் மிகவும் அமைதியாக, அதே நேரத்திலே எல்லோரையும் அரவணைக்கின்ற ஒரு நல்ல பாங்கை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு விடுதியில் போய் ஆய்வு செய்கின்ற பொழுது, ஒரு மருத்துவமனையில் போய் அந்த குழந்தையை கொண்டிருக்கின்ற பொழுதும், அல்லது எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வில் ஒரு தனி தன்மையோடு மரியாதைக்குரிய என்னுடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். விஆர்எஸ் சொன்னார், என்னுடைய பேத்திக்கு 8 வயது, 3ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. என்ன காலையில் வரப்ப காரணம் சொன்னார், தாத்தா நீங்க எப்போதும் இனிமே இந்த துண்டு போட்டுட்டு தான் இருக்கணும், இந்த கொடி கட்டிட்டு தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவங்க பேத்தி விஆர்எஸ் சொல்லியிருக்கிறார். அந்த அளவிற்கு இன்னும் பல தலைமுறைகள் தாங்கிய தலைவராக நம்முடைய தளபதி பரிணமிக்கிறார். எல்லாருக்கும் அன்பான ஒரே ஒரு கருத்து தான், விஜயபாஸ்கர் இந்த சட்டமன்ற தொகுதியில் நான் எப்படி இருப்பேன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே ஏற்கனவே நன்றாக தெரியும். உங்களோடு ஒருவராக என்னுடைய தாய்மார்கள் தெரியும். நிறைய நம்ம தாய்மார்களுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷம். ஆனால் நாங்கள் எப்போதுமே நாங்கள் தளபதி ரசிகர்கள். அதே போல நீங்க விஜயபாஸ்கர் இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கையை கொடுத்து கொடுக்குறாங்க. நம்ம தொகுதியில ரெட்டை சந்தோஷத்தில் இருக்கிறது குறிப்பா நீங்க தான். எல்லாம் டபுள் ஹாப்பியில் இருக்கீங்க, டபுள் ஹாப்பியில் இருக்கீங்க. காலையிலே அன்வேஷனைக்காக சொன்னாங்க, ஆனா எல்லாரும் சொல்லிட்டாங்களா, தங்கச்சிங்கன்னா எல்லாம் சொல்லிட்டாங்க, அண்ணன் ரொம்ப சரியான முடிவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. நான் எல்லாத்தையும் சொன்னேன், ராணிமணி சட்டமன்ற தொகுதியுடைய மக்கள் முடிவுதான் இந்த விஜயபாஸ்கருடைய முடிவு என்று சொன்னேன். அவசரப்படல, 86 பஞ்சாயத்துக்கு போனோம், எல்லாரையும் சந்திச்சோம், நன்றி சொன்னோம், வாக்களித்த மக்களுக்கெல்லாம் நன்றி சொன்னோம். மக்களிடத்திலே கருத்துக்களை கேட்போம். வந்திருந்தீங்க, கருத்துக்களை கொண்டாட கருத்துக்களை கேட்போம். கேட்ட பொழுது எல்லோரும் சொன்னது, அண்ணா நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தளபதியோடு வந்துவிட வேண்டும் என்று எல்லோரும் இடத்தில் சொன்னார்கள். ஆக ராணிமலை மக்கள் முடிவை எடுத்து நம்முடைய அந்த விஆர்எஸ் சுப்பையா அவர்கள் முத்தமிட்டவர்கள், நம்முடைய நண்பர்கள் இங்கே பார்க்கிறார்கள், நம்முடைய பிஎஸ் முத்துக்குமார் இருக்காரு, எம்டிஆர் இருக்காரு, பொன்னிச்சாமி என்ன பூமுடியார் எல்லாரும் இருக்கிறாங்க, சுரேசலாம், நாகராஜ் மரியாதைக்குரிய நாகராஜ், தம்பி மணிரஞ்சன், எல்லாருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு மக்கள் இன்றைக்கு யோகோபித்தமாக யார் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மக்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப, மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப இன்றைக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து வெற்றி பாதையிலே நாங்களும் உங்களோடு நம்மோடு கை கோர்த்திருக்கின்றோம், கரம் கோர்த்திருக்கின்றோம். இந்த கை கோர்த்து, இந்த கரம் கோர்ப்பு, இந்த ஒற்றுமை இன்னும் வலிமையோடு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தை அன்னவாச ஒன்றியத்திலே மட்டுமல்ல, மரியாதைக்கு நம்முடைய அன்பு மாப்பிள்ளை முகமது பர்வேசரோடு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னும் வலிமையோடு மரியாதைக்குரிய நம்முடைய பொதுச் செயலாளர் குஷியானவர்களும் அன்னைக்கு இணைப்பு விழாவில் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. செங்கோட்டை நல்லா வரவேற்பு ஆடுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நீங்கள் எல்லாம் தளபதி நெஞ்சிலே குடியிருக்கக்கூடிய எல்லாருக்கும், அவரை உயிராக நேசிக்கக்கூடிய எல்லாருக்கும், அவருடைய தலைமையில் பயணிக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இனி எதை எடுத்தாலும் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் அஞ்சாம் நெஞ்சம் கொண்டு கம்பீரத்தோடு இயக்கத்தை வழிநடத்துவோம். நீங்கெல்லாம் தெம்பா இருக்க, உங்களுக்கு துணையா இருப்பேன். நீ அதை மட்டும்தான் விஜயபாஸ்கர் வந்தது உங்களுக்கு துணையா இருப்போம், உங்களுக்கு உறுதுணையா இருப்போம், பக்க பலமா இருப்போம், பலமா இருப்போம். உங்க வேகம்
விவேகமும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான உழைப்பும் நம்முடைய உழைப்பும் நம்முடைய விவேகம் எல்லாம் சேர்ந்து எந்த காலத்திலும் இனி நம்முடைய ராயமலை சட்டமன்ற தொகுதியில எந்த ஒரு தமிழக வெற்றி கழகத்துடைய அது தம்பி யார் ஒருத்தருக்கு ஒரு என்ன சின்ன பிரச்சனைனாலும் முதல் ஆளா தளபதி சார்பில் மாவட்ட செயலர் சார்பில் ஒன்றிய செயலர் சார்பில் ஓடி விட்டு நிற்போம். இதுல பாட்சாமி நம்முடைய மணி பள்ளி பக்கத்தில் சொல்லியிருக்கோம். எல்லாரும் கூட ஒரு நிகழ்ச்சியில் திருமண விழாவில் இருந்தோம். உடனே பரம்பூர் ஒரு ஆக்சிடென்ட்னு அங்கே சுகர் எனக்கு ஃபோன் அடிச்சாரு. அப்படியே சாப்பிட்டது கூட உடனே நேராக ஓடி போய் மெடிக்கல் காலேஜில் போய் அவங்க எல்லாரும் வேலைக்கிறத செஞ்சோம். அதுதான் இயக்கம், அதுதான் உணர்வு. உதாரணத்துக்கு சொல்றேன். அதே போல பால்சாமி அவர்களாக இருக்கட்டும், பழனியா இருக்கட்டும், மணிகண்டனா இருக்கட்டும், நகரமா இருக்கட்டும், எல்லாருமே தங்கமான பிள்ளைங்க, மிகுந்த அன்பு பார்க்கக்கூடிய எல்லாம் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான துடிப்பான வேகமான நல்ல மனம் படைத்த எல்லோரையும் அரவணைக்கிற வந்தோடனே அப்படியே சொன்னீங்கன்னா நாங்கள் ஒரு சால்வை போடணும், சுப்பையான எங்க வயசு எங்க நாங்கள் துண்டு போடணும், இல்லை தம்பி நான் உங்களுக்கு போட அதெல்லாம் முடியாது, நான் தான் உங்களுக்கு போடுவேன். அந்த அளவிற்கு நல்ல மனம் படைத்த ஒரு பரந்த நல்ல தங்கமான தளபதி போலவே தங்கமான பிள்ளைங்க. ஆனால் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை மாப்பிள்ளை நேற்று சாயந்தரம் நைட்டு வந்த நீ கடுமையாக இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு சிறப்பாக களப்பணி ஆகிட்டு நேற்று சாலைக்கு போனோம், நெய்வேலி சாலைக்கு போனோம். அங்கே நம்ம மொத்த கிளை எல்லாரும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறாங்க, இங்கே வந்துருக்கிறாங்க. அதனால் எல்லாருக்குமே அனைத்து ஊராட்சிகளில் இருந்தும் வருகை தந்தவங்க எல்லாருக்கும் நன்றிகளையும் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம். நிறைய பேசுறதுல உங்களோட இருப்போம், உங்களோட பயணிப்போம், உங்களோட பயணம் செய்வோம். இந்த பயணம் வெற்றி கழகத்துடைய வெற்றி பயணம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை கைத்தறிதான் ரொம்ப அதிகமாக இருக்கு. தளபதியோட பலத்தையும் நீங்கதான். அதனால எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆபீசர் பள்ளி அவர்கள், தேசிய பாண்டியவர்கள்